ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி ஒரு 60 கிலோமீட்டர் ரைட் பண்ணலான்னு பார்த்தேன். ஸோ கிட்டத்தட்ட வல்லன்கோட்டை முருகன் கோயில் அந்த உரக்கடம் பக்கத்தில் இருக்குது. ஸோ அதுக்கு கரெக்டாக நேற்றே ப்ரிப்பேர் ஆகிட்டேன். ஸோ எல்லாமே சேஃப்டிக்காண்டி லைட்டு எல்லாமே ஆன் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். வீட்டில் இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த கேட் இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. திருப்பி இங்கே இருந்து நேராக ட்ராக் அண்ட் ட்ரையல் போயிட்டு அங்கே சிசி குடாஞ்சேரி குரூப் அவங்க வருவாங்க. சுதீர்புர கோஆர்டினேட்டர் வருவார். ஸோ அவர் கூட சேர்ந்து போகிற மாதிரி மொத்தம் 3 ரைடர். லெனின்புரம் வராரு, நான் அதுக்கப்புறம் சுதீர்புரம் 3 பேர் சேர்ந்து தான் போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஒரு 10 கிலோமீட்டர் போகணுக்காண்டி போயிட்டு மறைமலை நகர் போயிட்டு நேராக வந்துட்டேன். கவர் பண்ணணும்னு சொல்லி அந்த ஒரு சேலஞ்சு இருந்துச்சு. அந்த 60 கிலோமீட்டருக்கு அந்த சேலஞ்சும் கம்ப்ளீட் ஆகுது. இதோட வந்தாச்சு ட்ராக் அண்ட் ப்ரோ வந்துட்டார். சுஜிபுரா கண்டி வெயிட்டிங். அப்புறம் வந்தோடனே போயிடும். மார்னிங் ப்ரோ. மார்னிங் குட் மார்னிங். போலாமா? போலாமா? ஸ்டார்ட் பண்ணி கிளம்பியாச்சு. போகும்போது கிளம்பிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா வண்டலூர் பிரிட்ஜு ஏறோம். பாருங்கள், டிராஃபிக் சரியான டிராஃபிக். காலையில் பாருங்கள், பார்த்தா தெரியுது பாருங்கள். ஒரே இங்கேருந்து கரெக்டாக அந்த வண்டலூர் பிரிட்ஜு இறங்குற வரைக்கும் ஒரே டிராஃபிக் தான். பூரா கண்டெய்னர் லாரிலாம் நிற்கிது. இது படப்பை போகிற பிரிட்ஜு. பாருங்கள், செம டிராஃபிக் அந்த சைடு. ஃபுல்லாக டிராஃபிக்காக இருக்கும். வந்திருக்கேன் ஒரு தடவை. அந்த 80 கிலோமீட்டர் 100 போடும்போது வந்தேன். நீங்கள் நான் வந்தீங்கல்ல, கோபிபுரம் கூப்பிட்டு போனார். இது உரக்கடம் இந்த பிரிட்ஜு வந்துடுச்சு. இதில் அப்படியே லெஃப்ட்டு டேன் ஆகிட்டு அங்கேருந்து நேராக கொஞ்சம் தூரம் போனோன்னா அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போனால் சிங்கப்பெருமாள் கோயில் போகலாம். அதனால் நம்ம இப்படி டேன் பண்ண முடியாதனால கொஞ்சம் தூரம் ஒரு 1/2 கிலோமீட்டர் போயிட்டு அப்படியே யூட்டன் ஆகிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஆப்போசிட்டில் போகணும். இது ரூட்டு எனக்கு புதுசு. ஃபஸ்ட் டைம் தான் இது ரூட்டுக்கு வரேன். இங்கே தான் லெஃப்ட் ஆகும். இந்த லெஃப்ட் எடுத்து ஸ்ட்ரெயிட்டாக போயிடும்.
இங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் வரும் கோயிலுக்கு. அவ்வளோக்கட்டை போர்டு வந்துடுச்சு. ஆக்சுவலாக லெஃப்ட்டு திரும்பணும் கொஞ்சம் தூரம் வரைக்கும். இங்கே தான் நினைக்கிறேன். இந்த லெஃப்ட்டு தான். அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போனால் கோயில் வந்துடும். வந்தாச்சு, ஓரளவு சக்ஸஸாக அவ்வளோ தூரம் வந்தாச்சு. கோயிலுக்கு வந்தாச்சு, ரீச் ஆகிட்டோம். ஆனால் கோயில் நல்லா தான் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. காலையில் மணிக்கு ரீச் ஆகிட்டோம். நம்ம கடையை விட்டுரு. இப்போ கஷ்டப்பட்டு நடக்கிறீங்க, நினைக்கிறீங்க என்ன எவ்வளோ அது ஏங்கி போகுது சில பேர் தெரியாது. வேலை வரைக்கும் போமா. அந்த பக்கம் தூரம் வந்து எடுங்க வருண், அந்த ரோடு போயிட்டாங்க. அந்த வியூ நல்லா இருந்துச்சு. 60 டிகிரி எடுக்கும்போது அதான் முக்கியம் கோயில், அதான் முச்சிரு கோயில். லெஃப்ட்டு. அவ்வளோதாங்க, இங்கேருந்து இப்போ கிளம்பிட்டோம். அவ்வளோதான் கைஸ், பார்ப்போம். பாய். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் கைஸ். ரைடு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இங்கேருந்து கரெக்டாக 30 கிலோமீட்டர் ரீச் ஆகிட்டேன். ஸோ இங்கேருந்து மறுபடியும் ரிட்டன் சேம் ரூட்டு தான். அதே ரூட்டுக்கு போயிடும். பாய் கைஸ், ஃபோட்டோ போடுறேன் பாருங்கள். ஓகே கைஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். ஓகே கைஸ், பார்ப்போம்.